என் இனிய தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஜேடி சாக்ரட்டிஸ் கோவையில் கடந்த 34 ஆண்டுகளாக வழக்கறிஞர் தொழில் செய்து வருகிறேன். மாற்றம் என்பது, சீர்திருத்தம் என்பது அவங்களுடைய சொந்த ஜாதியிலிருந்து, சொந்த மதத்திலிருந்து வரணும். முதல்ல அவங்ககிட்ட இருந்து மாற்றம் வரணும், ஒருத்தரிலிருந்து மாற்றம் வரணும். நான் முதல்ல என்னுடைய மதத்தை சீர்படுத்தணும். என் மதத்தில் நடக்கிற தவறுகளை மறைச்சிக்கிட்டு, இது தெரிஞ்சா கேவலம் அப்படின்ட்டு மறைச்சிக்கிட்டு, அதற்கு சப்பை கட்டு கட்டிக்கொண்டு அதை கண்டிக்காமல் இருந்தால் குற்றம். அடுத்த மதம் சரியில்லைன்னு நம்ம சொல்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை. நான் இருக்கிற மதம், நான் பிறந்த மதம், நான் சார்ந்திருக்கிற மதம், அதில் யார் தப்பு பண்ணுறா, மதத்தின் பேரால் யார் தப்பு பண்ணுறா, என்ன தப்பு அப்படிங்கிறத நான் தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிறேன். இதை நான் ஒரு சேவையாக கருதுறேன். மக்கள் ஏமாந்து போய் இந்த இண்டிபெண்டன்ட் சர்ச் பாஸ்டர்களுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் காணிக்கையை கொட்டி கொடுக்குறாங்க. தன்னுடைய சொந்த சகோதரனுடைய மகன், மகள், பக்கத்து வீட்டுக்காரங்க, நம்முடைய கூட படித்த நெருங்கிய நண்பர்களுடைய பிள்ளைகள் படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் வெறும் 10,000 ரூபா 20,000 ரூபா கல்லூரி கட்டணம், பள்ளி கட்டணம் செலுத்த வசதி இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி கூட செய்யாமல் இந்த பாஸ்டர்களுக்கு கடவுளுக்கு காணிக்க கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் இந்த பாஸ்டர்களுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் மக்கள் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதை உங்களுக்கு நீங்கள் கடவுளுக்கு கொடுத்ததா நினைக்கலாம். ஆனால் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் பாணியில், உங்கள் பாசையில் சொல்லப்போனால் பாவம் பண்ணுறீங்க. உங்களுடைய அபரிதமான அதீதமான காணிக்கை படம் நிறைய போதகர்களை குற்றம் செய்ய வைக்குது. அடுத்த மாதத்துக்கு நம்ம என்ன செய்வோம், அடுத்த இஎம்ஐ கட்டுறதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு கவலை உள்ளவன் தன்னுடைய வாழ்க்கையை கரெக்டாக சரியாக கொண்டு போவான். இன்றைக்கி ஒருத்தருக்கு வாழ்கிறதுக்கு, ஒரு மாதம் வாழ்கிறதுக்கு 1 லட்ச ரூபா போதும் அப்படிங்கிற நிலையில் ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா வருமானத்தை கொடுத்தீங்கன்னா அவன் தலைகாலத்து புரியாமல் ஆடுறான். அப்படித்தான் நீங்கள் எல்லாம் இந்த போதகர்களுக்கு காணிக்கைங்கிற பேரில், கடவுளுக்கு கொடுக்குறோம், ஊழியத்துக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்படி கோவையில் மக்களை தன்னுடைய வசீகர குரலால், தன்னுடைய பேச்சாற்றலால் நம்ப வைத்து ஏமாற்றி வசூல் பண்ணி, மோசடியான வழிகளில் வசூல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் தான், சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் தான் கோவையில் பாஸ்டர் பென்ஸுங்கிறவர். அவருடைய தவறுகளை சுட்டி காட்டணுங்கிறதுக்காக என்னுடைய நண்பர் ஒருத்தட்ட அவர் சொல்லியிருக்கிறார், பிரதர் நீங்கள் அவர்கிட்ட இருந்து விலகிருங்க, நான் அவனுக்கு எதிராக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னுடைய ஆண்டவர் அவனை எப்படி என்ன பாடுபடுத்துறார் பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் கேட்குறேன், பாஸ்டர் பென்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்னும் ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், நீங்கள் ஜெபிச்சோன்னே, உங்களை குற்றம் சொன்னதுக்காக நீங்கள் ஜெபிச்சோன்னே ஒருத்தரை ஆண்டவர் அழிச்சிருவார் அப்படின்னு சொன்னால் அது உண்மையாக இருந்தால் நீங்கள் யாருக்காக ஜெபிச்சிருக்கணும்? கிறிஸ்தவத்துக்கு எதிராக, கிறிஸ்துவுக்கு எதிராக, கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்கல்ல. கிறிஸ்தவ ஆலயங்களை தீ வச்சு கொளுத்துறாங்க, அடித்து உடைச்சாங்க, கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு அனுமதி கொடுக்க விடாமல் தடை பண்ணுறாங்க. மணிப்பூர் மாதிரி பல இடங்களில், கர்நாடகாவிலையும் சரி,
கிறிஸ்தவ பெண்கள் பல்வேறு விதமான கேவலங்களுக்கும் இன்னல்களுக்கும் ஆளாக்கப்பட்டாங்க. அப்படி இன்னல்கள் செய்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, கிறிஸ்துவுக்கு எதிராக, கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு எதிராக கொடூரங்களை நிகழ்த்தியவர்களுக்கு எதிராக நீங்க ஏன் ஜெபம் பண்ணல? நீங்க தான் ஜெபம் பண்ணா ஆண்டவர் உடனே கேட்பார்ல, அதுக்காக நீங்க ஜெபம் பண்ண மாட்டீங்களா? உங்களுடைய தப்ப நீங்களாம் மக்களை ஏமாத்தி காணிக்க வாங்கி நீங்க கொளுத்து போய் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுற ஒருத்தனை மட்டும் ஆண்டவர் வந்து அழிச்சிருவாரா? எப்படியா அழிப்பாரு? அவர் அன்பான தேவன். பகைவரையும் சிநேகியுங்கள் என்று சொன்ன அவர் எப்படியா என்ன அழிப்பாரு? நீ உன்னுடைய ஜெபத்துக்கு சக்தி இருக்கும்னு சொன்னா நீ என்ன பண்ணணும்? இது மாதிரி கிறிஸ்தவத்துக்கு எதிராக இருந்தவங்கள நீ ஜெபம் பண்ணி அழிச்சிருந்தீங்கன்னா நீ யோக்கியம். அதுக்கெல்லாம் நீ ஜெபம் பண்ண மாட்டேன். உன் தப்ப, உன்னுடைய அயோக்கியத்தனத்தை, உன்னுடைய பொம்பளை பொறுக்கித்தனத்தை சொல்றதுக்காக, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக உங்கள் ஜெபத்தால் என்ன அழிச்சிருவீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஊழியக்காரங்களுக்கும், பாஸ்டர்களுக்கும் சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி உங்களுடைய குறைகளை சுட்டி காட்டுறவங்களை நீங்கள் நேசிக்க கற்றுக்கிடுங்க. அவங்க சொல்கிற குறைகள் நம்மகிட்ட இருந்தால் திருத்திக்கணும்னு பார்த்துக்கிடுங்க. அதை விட்டுவிட்டு நீங்கள் எங்களை மிரட்டுறோங்கிற பேரில் இந்த கதையெல்லாம் எங்கள்கிட்ட, நாங்கள் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். அப்படி எங்களை அந்த ஆண்டவர் ஒன்றும் அழிச்சிட மாட்டார். நீ முதல்ல பாஸ்டர் பென்ஸ், நீ ஜெபம் பண்ண வேண்டியது உன் மனைவி திருந்துறதுக்கு, நீ திருந்துறதுக்கு. உங்க குடும்பத்தை சரி பண்ணு முதல்லுங்க. உங்க ஜெபத்தினால உங்க குடும்பத்தை முதல்ல சரி பண்ணுங்க. அப்புறம் அடுத்தவங்களை அழிக்கிறதுக்கெல்லாம் வரலாம். ஏன் உங்க ஜெபத்தினால உங்க குடும்பத்தை சரி பண்ண முடியல? ஏன் அதுக்காக ஜெபம் பண்ண மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க பாஸ்டர் பென்ஸ், சொல்லுங்க பென்ஸ். மற்ற ஊழியக்காரங்களுக்கும் கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி மிரட்டல் எல்லாம் மிரட்டாதீங்க. குற்றம் சொல்றாங்களா, நம்மகிட்ட தப்பு இருக்குதா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னோட தப்பு இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னா அவர்கிட்ட அப்படி ஜெபம் பண்ணு. சரி, என்ன அதாவது இறப்புங்கிறது மனுஷனுக்கு 6 நாள்லையும் வரும், பிறந்து 6 மணி நேரத்துலையும் வரும், இறந்தும் பிறக்கிற குழந்தைகள் உண்டு, 106 வயசில் சாகிறவங்களும் உண்டு. அது மாதிரி நோய்ங்கிறதும் எந்த வயசுலையும் வரும். பிறக்கிற குழந்தை நோயோட பிறக்கும், நோய் இல்லாமல் இறக்குறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் நீங்கள் உங்களை குற்றம் சொன்னதுனால, நீங்கள் ஜெபத்தினால எங்களை வந்து பழி வாங்கிட்டதா, உங்களுக்காக ஆண்டவர் வந்து எங்களை பழி தீர்த்துட்டதா, இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் வேண்டாம் பாஸ்டர் பென்ஸ். நீ வந்து ட்ரஸ்ட் ஆக்டுக்கு எதிராக இதில் வந்து முரண்பாடாக பண்ணியிருக்க அயோக்கியத்தனங்கள் சட்டத்துக்கு முன்னாடி வரும். வருமான வரித்துறைக்கு முன்பாக நீ பண்ணியிருக்க மோசடி வெளியில் வரும். பதிவுத்துறையில் நீ பண்ணியிருக்கிற மோசடிகள்லாம் வெளியில் வரும். இந்த மிரட்டல் விட்டு இந்த காரியங்களாம் நம்மகிட்ட வேண்டாம் பென்ஸ். உங்களை திருத்திக்குங்க. ஏன் நீங்கள் வந்து இந்த மணிப்பூர் கலவரம் நடத்தின அந்த பெண்களுக்கு, கிறிஸ்தவ பெண்களுக்காக எதுக்கே நீங்கள் இது வரைக்கும் ஜெபம் பண்ணாமல் இருந்தீங்க? அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணி அதில் ஒரு 10 பேர் உங்கள் ஜெபத்தினால செத்து போயிருக்கணும் இல்லையா? கோயில் அடித்தவங்கள 10 பேர் செத்து இருக்கணும்ல, அதுக்காக ஜெபம் பண்ண மாட்டீங்களா? இனியாவது அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நாங்கள் கிறிஸ்தவத்தை உடைய நற்பெயரை உங்களை மாதிரி ஆட்கள் கெடுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக சுட்டி காட்டுறோம். இதை சொல்றதும் என்னுடைய அப்பா இயேசு கிறிஸ்து தான் இதை சொல்றாரு. அவர் சொல்றதை நான் சொல்றேன், அவர் பேச சொல்றது தான் நான் பேசுறேன். அதனால இதெல்லாம் வேண்டாம். அவர் சொல்றதை நான் செய்யும்போது என்னை எதுக்கே அவர் அடிக்க போறாரு? நீ தான் அவருடைய நாமத்தை தூசிக்கிற விஷயமா அவர் பேரை சொல்லிக்கிட்டு பணம் சம்பாதிச்சு பல்வேறு விதமான பாவ பழக்க வழக்கங்கள்ல, கெட்ட பழக்க வழக்கங்கள்ல உங்க குடும்பமே இருக்குது. அதிலிருந்து முதல்ல திருந்துங்க. இந்த மாதிரி பூச்சாட்டி காட்டுற வேலை இதெல்லாம் வேண்டாம். அப்படி உங்களுடைய சத்ரு சம்ஹார ஜபத்தினால அழிஞ்சிருக்கணும்னா, எனக்கு நிறைய பேர் அது மாதிரிலாம் ஜெபம் பண்ணிட்டான். நிறைய பேர் எனக்கு செய்வனை எல்லாம் வச்சு பார்த்துட்டான். இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுறதில்லை. நாங்கள் கிறிஸ்தவ பெரியார் அச்சா, இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம்.
உங்களை திருத்திக்கிங்க. பாஸ்டர் பென்ஸ், உங்களை மாதிரி ஊழியக்காரங்க இருக்கிறவங்கெல்லாம் எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறேன், முதல்ல நீங்கள் இந்த சாபம் போடுறதெல்லாம் விட்டுவிட்டு உங்கள் ஜெபம் பலிக்கும்னா கிறிஸ்தவத்துக்கு எதிராக, கிறிஸ்துவுக்கு எதிராக யாராக இருக்கிறானோ அவனுக்கு எதிராக ஜெபம் பண்ணு. அவன் அழியட்டும். முடியாதுல்ல, இது வரைக்கும் நீங்கள் செய்யலைல்ல, அதனால் அமைதியாக இருங்க. உங்கள் திருட்டுத்தனத்தை அடக்கி வாசிங்க. ரொம்ப நாள் உங்கள் திருட்டுத்தனம்லாம் ஓடாது. சட்டம் உங்கள் கைகளில் விளங்க மாட்டோம். எச்சரிக்கிறேன். நன்றி, வணக்கம்.